ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே ₹1 ஷாம்பு பேக்கெட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி ஷாம்பு ஃபுல்லாகவே நம்ம கப்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஷாம்பு ஃபுல்லாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம டூத் பேஸ்ட்டு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசை மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா இருக்குது இல்லையா, அது ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் கப்புக்குள்ளே ஊற்றிட்டு கை வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த ஷாம்பு அதுக்கப்புறம் கோல்கேட்டு ஃபுல்லாக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். கை வச்சு நல்லா நீங்கள் கலக்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி போல் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு ஒரு டைமு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள், இது போல் ஒரு வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கரைச்ச ஷாம்பு லிக்விட் ஃபுல்லாகவே நம்ம இந்த பாட்டில் உள்ளுக்குள் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கரைச்ச ஷாம்பு லிக்விட் ஃபுல்லாகவே நம்ம இந்த பாட்டில் நம்ம ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் கேப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ண இது போல் வைப்பர் பிளேட்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய இது போல் ஸ்க்ரப்பை நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்க்ரப்பை நல்லா இது போல் விரிச்சுட்டு அந்த வைஃபர் மேலே இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் மாட்டி வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் மாட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பு நமக்கு கலண்ட வராத அளவுக்கு ஒரு 2 லப்பர் நம்ம எடுத்துக்கலாங்க. 2 லப்பர் எடுத்துகிட்டு 2 பக்கம் கார்னர்லேயும் நம்ம லப்பர் நம்ம டைட்டை நம்ம போட்டு விட்டுக்கலாம். நான் பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் லப்பர் நம்ம ஸ்க்ரப்பு மேலே போட்டு விட்டுடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் லப்பர் 2 பக்கமும் போட்டு விட்டுருங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி ஷாம்பு லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் எடுத்துகிட்டு சிங்க்கு ஓரங்கள், டைல்ஸு, கிச்சன் டைல்ஸு எல்லா பக்கமும் இந்த ஷாம்பு லிக்விடை நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் கை வச்சு நார் போட்டு தேய்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பை போட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நமக்கு கையெல்லாம் எதுவும் வலிக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்க, க்ளீன் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டக்குனுமே நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. இப்போ நான் பாருங்கள், ஷாம்பு லிக்விட் சிங்க்கு ஃபுல்லாகவும் ஓரங்கள் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் நான் ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வைஃபர் வச்சு எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் சிங்க்கு சைடில் உள்ள டைல்ஸ் எல்லா பக்கமே இதே ஷாம்பு லிக்விட் வச்சு கிச்சன் ஃபுல்லாகவும் நான் நல்லா தேய்ச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது நமக்கு அழுக்கு எல்லாமே போயிடுங்க. எண்ணெய் பிசுக்கு, பேட் ஸ்மெல் எல்லாமே நமக்கு போயிட்டு கிச்சனே பார்க்க நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். இப்போ நான் சிங்க்கு ஃபுல்லாகவும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி கிச்சன் டைல்ஸ் ஓரங்கள் எல்லா பக்கம் நல்லா நான் தேய்ச்சுமே க்ளீன் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி திருப்பிட்டுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள். சிங்க்குள்ளேயாக இருக்கட்டும், கிச்சன் உள்ளுக்குள்ளேயாக இருக்கட்டுங்க, எந்த ஒரு பேட் ஸ்மெல் இருக்காது, அழுக்கு இருக்காது. அதே போல் சிங்க்குமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிச்சன் அடுப்பு, அதுக்கப்புறம் கிச்சன் ஓரங்கள், டைல்ஸு, சிங்க்கு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன். பார்க்கவே நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் பாக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் தூக்கி போடாமல் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பானிபூரி டப்பா எடுத்துக்கு இது போல் நீங்கள் எந்த டப்பாவும் எடுத்துக்கலாங்க. இந்த டப்பா மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மேலே பிரிண்டில் கொஞ்சம் அட்டை நமக்கு கிழிஞ்சிருக்கிறதுனால நான் சிசர் வச்சுக்கிறேன். சிசர் எடுத்துகிட்டு 2 பக்கமும் கொஞ்சம் அட்டை போல் நான் கட் பண்ணி எடுத்துடுறேங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் கொஞ்சம் அட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன்.
பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டப்பாவை பேக் சைடு நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. பேக் சைடு திருப்பினதுக்கப்புறம் டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு டப்பா மேலே பாருங்கள், இது போல் நல்லா லென்த்தாக நீங்கள் டபுள் டேப்பு ஒரு பாக்ஸு கார்னரில் இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. அதே போல் ஆப்போசிட் சைடுமே இது போல் நீங்கள் டபுள் டேப் ஒட்டி விட்டுருங்க. கை வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கருமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியாச்சு. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சன் அடுப்பு பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சவராக இருக்கட்டுங்க, இதை கொண்டு போய் நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்படி விட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் இன்னமும் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்குங்க. ஒரு நாள் கழித்து எப்போதும் போல் நீங்கள் இதுக்குள்ளே கத்தி, ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் இது போல் லைட்டர் எது வேணாலும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பச்சை மிளகா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காம்பில் நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த காம்பை நீங்கள் தூக்கி போடாமல் தண்ணியில் போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே நம்ம பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த காம்பை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் காம்பை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி போல் நான் ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி போல் ஊற்றிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாச்சும் ஒரு அட்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கப்பை நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மறுநாள் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா நம்ம காம்பு சேர்த்தோம் இல்லையா, அதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்குங்க. அந்த தண்ணியுமே நமக்கு பச்சை மிளகா வாசனை வருங்க. இது அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெட்டால் ஒரு 1/4 மூடி போல் மட்டும் நீங்கள் தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. கை வச்சு கலக்காமல் இது போல் பாத்திரத்தை வச்சு அழகாக நீங்கள் கலக்கி விட்டால் போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கினதுக்கப்புறம் இந்த தண்ணி மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் சேர்த்துக்கலாங்க. இனிமேல் நமக்கு பச்சை மிளகா காம்பு தேவைப்படாது, அதை நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு வேளை ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வாட்டர் கேனுமே எடுத்துக்கலாங்க. நான் இங்கே எல்லா தண்ணியுமே வடிகட்டி இது போல் நான் ஊற்றிக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு கிச்சனில் நைட் டைமில் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கிச்சனில் க்ளீன் பண்ணி வச்சுருப்போங்க இல்லையா, அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சிங்க் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் இந்த தண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கேஸ் கிட்ட, சிங்க் அடியில், அதுக்கப்புறம் சிங்க்கு கிட்ட, ஜன்னல் கிட்ட, டோர் கிட்ட எல்லா பக்கமும் இந்த தண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். கரப்பான் பூச்சி வராது. முக்கியமாக நமக்கு பல்லி, கரப்பான் பூச்சி எதுவுமே வர செய்யாது. நமக்கு கிச்சனுமே நல்லா க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம வெண்டைக்காய் வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு 4-5 நாளுக்குள்ளே நம்ம செஞ்சிடணுங்க. அப்படி நம்ம செய்யாமல் விட்டோம்னா அந்த வெண்டைக்காய் ஒரு மாதிரி வாடி வதங்கி போய்டும். முக்கியமாக சொல்லப்போனால் வெண்டைக்காய் நம்ம வீட்டிலே ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணாலுமே அந்த வெண்டைக்காய் நமக்கு முத்தி போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நீங்கள் தண்ணியில் ஊற்றி க்ளீன் பண்ண வேணாம். அந்த வெண்டைக்காவை நீங்கள் மேலே இருக்கிற காம்பு, கீழே இருக்கிற காம்பு, இது போல் எல்லா வெண்டைக்காய் மல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள், இது போல் ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துருக்குங்க. இந்த பிளாஸ்டிக் கப்புக்குள்ள நம்ம டிஷ்யூ பேப்பர் இது போல் நீங்கள் 2 மடித்து போட்டுக்கோங்க. ஒரு வேளை டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பேப்பர், நியூஸ் பேப்பர் எது வேணாலும் மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் க்ளீன் பண்ண வெண்டைக்காய் இது போல் வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காய் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் மறுபடி எப்போதும் போல் டிஷ்யூ பேப்பர், அப்போல்லாம் பேப்பர் எடுத்து இந்த வெண்டைக்காய் மேலே க்ளோஸ் பண்ணிட்டு எப்போதும் போல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணால் போதும். ஒரு மாதம் ஆனாலும் வெண்டைக்காய் சுருங்கி போகாது, வாடி போகாது, வதங்கி போகாது. வெண்டைக்காய் நமக்கு முத்தியுமே போகாது. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் யூஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.